எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர். ஸோ டுடே நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு த மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே. அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் இனிஷியலி when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காம இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு டு ஐ சே டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதராணி சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி, டு அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர். ஸோ August 1st இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் நல்லா வராது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் அங்கிள் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யோர் ஃபிலிம் அண்ட் அஷ்ரஃப் அங்கிள் ஃபார் லெட்டிங் மீ சிங் ஃபார் யோர் ஃபிலிம். ஆஃப்கோர்ஸ் அப்பா. முழு படம் லைக் இட்ஸ் ஆசம். ஐ வாட்ச்ட் இட். இட்ஸ் இன்க்ரெடிபிள். த ஹோல் காஸ்ட் சூப்பராக பண்ணுங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் யூ டு ஆல் வாட்ச் இட். Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமா இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I love singing the song. It's a beautiful love melody song that I sang with Arnanna. So yeah, I'll sing a couple of lines. என் வெள்ளை மலையே, புது வெள்ளை மலையே, நீ செல்லும் இதமே நான் வருவேனே, உன்னருகினிலே விளையாசவினிலே விரத்தோட கையிலே நான் பாடுவேனே. Okay, கொஞ்சமா, but I hope you enjoy it. ரொம்ப நன்றி எல்லாரும். Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராம சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். August 1st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பிராம சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். August 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. வந்து வேற வேற ஹீரோக்களை சொன்னாங்க. பட் நான் சொல்றேன், இல்லை வெற்றி தான் வேணும். இந்த கதையில வந்துட்டு ஒரு மதுரையிலிருந்து வரக்கூடிய ஒரு கிரைம் நாவல் ரைட்டருடைய ஒரு பையன் மதுரையிலிருந்து வந்தானா அவனுடைய அந்த லாங்குவேஜோட இருக்கணும்னா, அந்த லுக் வேணும்னா அது அவர்கிட்ட வந்து எனக்கு 100% கிடைக்கும் நம்புறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, வில்லன் நம்ம ப்ரொடியூசர் மகேஸ்வரன் தேவதாஸ் சார் வந்து அவரோட பாடிக்கு எதிரில் ஒரு நிற்கும் போது அந்த கட்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு பவர் வந்துட்டு லுக் வைஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதை விட வந்து கொஞ்சம் வேற யாராவது போட்டானா அது கொஞ்சம் ஃபேக் மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி சொன்னேன். உடனே அவங்க வந்து ஓகே, ஒரு இயக்குனராக நீங்கள் எந்த ஹீரோவை சொல்கிறீங்களோ உடனே நம்ம வந்து அது ஓகே பண்ணிடலான்னு இமீடியட்டாக போங்க. அவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா, வெற்றி சாரோடது கதை சொல்ல போனா ஒரு 20 நிமிஷத்தில் லைன் சொல்லிடுறீங்களா, ஒரு 15 நிமிஷத்தில் அது கிடையாது. ஃபுல்லாக சொல்லுங்கள் சார், நான் ஃபுல்லாக உட்காந்து கேட்குறேன் அப்படின்ட்டு ஃபுல் கதையை வந்து நம்ம சொல்லும்போது மொபைலை வந்து சைலண்ட் போட்டு திருப்பி வச்சுட்டு மொத்த கதையும் கேட்டார்.
அந்த கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எங்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்டும் எங்கிட்ட இருந்து வாங்கி அந்த கொடுத்ததுல இருந்து 3 நாள்ல படிச்சு முடிச்சிட்டாரு. படிச்சு முடிச்சு மறுபடியும் என்கிட்ட கால் பண்ணி சொல்றாரு, சார் படிச்சேன் சார், நீங்க கதை சொன்னதுல விட சிலது விட்டு போனதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சின்னதா ஒரு அபிப்பிராயமா இது மட்டும் தோணுது அது மட்டும் தோணுதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. அது சிலதை வந்து மாத்திருக்கேன், சிலதை இல்லை சார் அது அப்படிதான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணேன். அவர் அதே மாதிரி வந்து ஷில்பா மஞ்சுநாத் அவர்கிட்ட வந்து நான் கதை சொல்ற நேரத்தில் அவங்க டெல்லியில இருந்தாங்க. பட் அவங்க கதை வந்துட்டு ஃபோனில் கேட்டுட்டு நான் வந்து இத்தனாம் தேதி இங்கே வருவேன், வந்தது வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே. அப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், ஃபுல் கதை வந்து நான் மொபைலில் தான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க வேற ஏதோ டூருக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நான் ஒரு படத்தை வந்துட்டு சூஸ் பண்ணும்போது 2 விஷயத்துக்காக தான் சூஸ் பண்ணேன். ஒன்று, என் கேரக்டர் இந்த படத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இந்த படம் சூப்பராக இருக்கா. ஒரு சூப்பர் படத்தில் நான் நடிக்கிறதுக்கும் நான் தயார், இல்லைன்னா என் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நடிக்க தயார். அப்படி இருக்கும்போது இதில் 2மே இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் வந்து அவங்க நம்ம படத்துக்குள்ளார வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டராக தான் வந்திருக்காங்க. உங்களுடைய ஒரு கேரக்டரில் தான் அவங்க இருக்கிறாங்க, ரிப்போர்ட்டரை. நான் வந்து இப்போ பார்க்குற ஷில்பா மஞ்சுநாத்தை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்க்கல. திடீர்னு வரும்போது ரியலாகவே ரிப்போர்ட்டர் வந்து ஏதோ நம்ம படத்துக்கு வந்துட்டு பேட்டி எடுக்க தான் வந்திருக்காங்கிற மாதிரி அவ்வளோ அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து அப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து நிற்கும்போது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து நின்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் சரி, வேற யார் சார் விட்டுருக்கேன்? சார் இது புரியல சார், விட்டு போனது நெக்ஸ்ட் எழுதிருக்கீங்களா? நேம்ஸா? அதான் நான் சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான். ஓகே. ஐயோ, இப்போ அந்த ஸ்டேஜில் இல்லாதனால முக்கியமான ஒரு 2 பேரை வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நான் இப்படி பார்த்து தம்பி சாண்டி சார் சொல்லிட்டேன். ஓ ஓகே. அந்த மேடையில் பார்த்து பேசுறதுனால இது இந்த கதை படத்தில் வந்துட்டு தம்பி ராமையா சார் முக்கியமான ஒரு ரோல். அவர் எப்படி கும்கி மைனா அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து த்ரோட்டாக வந்துட்டு நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு நிறைய அவர் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. சில கதைகள் மட்டும் சில கேரக்டர்களுக்கு வந்து நமக்கு சாய்ஸே இருக்காது. இந்த கேரக்டர் போய் வேற யார் போடலாம் அப்படின்னு யோசிச்சானா அந்த யோசனையே இருக்காது. அது மாதிரி வந்து நான் தம்பி ராமையா சாரோட பேரை நான் படத்துல கதை முதல் பவுண்டேடு எழுதும் போதே ராமையா அப்படின்னு சொல்லி தான் எழுதினேன். தம்பி ராமையா அண்ணன் தான் நடிக்கணும், அதுக்காக நான் நேம் வந்து ராமையா அப்படின்னு எழுதினேன். என் படத்திலேயே அவரோட பேர் ராமையன் தான் வைக்க முடியுது. எனக்கு அந்த அளவுக்கு நான் அதுல வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டேன். ஏன்னா அவர் தான் நடிச்சாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் மைண்ட்ல எந்த அளவுக்கு ஓட்டணுமோ அது அப்படியே ஸ்பாட்லேயே இருந்தார். ஏன்னா அவருக்குள்ளார ஒரு இயக்குனர் இருக்காருல்ல, அதனால வந்துட்டு அவர் வந்து தம்பி இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி மாத்தலாமா அப்படிம்பாரு. கரெக்டா இருந்ததுன்னா கரெக்ட்னு சொல்லுவேன், இல்லைன்னா அது வேணான்னா ஓகே விட்டுருப்ப தம்பி அப்படிம்பாரு. சின்சியரிட்டான வரும். அதாவது நாளைக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறது முன்னாடி நாள் என்கிட்ட கேட்பாரு. நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகே தம்பி அப்படிம்பாரு. 9 மணிக்கு டான்னு வந்து நின்றுட்டு அண்ணன் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவார். கரெக்டாக ரெடியாக இருப்பார், சொன்னோன்னா வருவார். நம்ம அவரை 9 மணிக்கு வர சொல்லிட்டு நம்ம 12 மணிக்கு ஷார்ட் எடுத்தானா அவர் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் வர்ற நேரம் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஷார்ட் வச்சிருக்கேன். 12 மணிக்கு தான் அவர் வரணும்னா 12 மணிக்கு வாங்க, 12 மணிக்கு ஷார்ட் எடுப்பேன். ஸோ அதனால வந்து என் படத்தில் வந்துட்டு அவர் ஒரு ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு ஒரு அண்ணன் மாதிரி, கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி இருந்து எனக்கு இது பண்ணாரு. அப்புறம் கின்ஸ்லி வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு தனி ட்ராக் காமெடியாக வந்து நடிக்கல. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அவர் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அவர் நார்மலாக வந்துட்டு நேற்றுக்கு ஷூட்டிங் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்ட்டு அவர் சாதாரணமாக தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் நமக்கு அப்போவே சிரிப்பு வரும், அவரோட ஒரு மாடுலேஷன். ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இந்த கதைக்குள்ளாரே தனியாக ஒரு பார்ட்டான ஒரு விஷயமா இல்லாமல் அந்த கதையோடு ஒட்டி அவருடைய காமெடி வந்து இருக்கும். ரொம்ப நல்லா வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பிராமையா சார் வந்துட்டு இன்னைக்கு வர முடியல, அவர் வந்து ட்ரிச்சியில் வந்து ஒரு ஷூட்டிங் இருக்காங்க. அதே மாதிரி கின்ஸ்லி சார் வந்து வரணும்னு நினச்சாரு, வர முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நான் வந்து யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது விட்டுட்டேங்கிறது திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இயக்குனராக ஆக வேண்டும் என்று நினைத்த எனது நண்பர்கள், நீங்கள் கண்டிப்பாக டைரக்டர் ஆயிருவீங்க, தைரியமாக இருங்கன்னு எனக்கு சொன்ன எனது நண்பர்களுக்கு வந்துட்டு நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். நான் அவங்களோட பேரை சொல்லணும்னா பெரிய லிஸ்ட் நீண்டுட்டு போகும், அதனால நான் அதை சொல்லலை. என்னோட நண்பர்கள், என்னைக்காவது நீ டைரக்டர் ஆயிடுவ அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த எனது அண்ணன் கோவை பாபு அவர்களுக்கும்,
எனது அண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி என்னுடைய மனைவி, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இயக்குனர் ஆகிற வரைக்கும் நடக்கிற அத்தனை போராட்டத்தையும் சுமந்துட்டு போகணும். இயக்குனர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா பல விஷயம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தானே, வந்துட்டு அதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. பட்டு நான் இயக்குனர் ஆயிடுவேன் அப்படிங்கிறது நான் நம்புறதை விட நீ இயக்குனர் ஆயிடுவேன்னு என் மனைவி நம்புறது தான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வரும்போது மேரேஜ் பண்ணாமல் வந்திருப்போம், அன்னைக்கும் நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணுவோம், அன்னைக்கும் நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்கன்னா நான் இந்த மேடையில் இன்னைக்கு நின்றுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் என்னை நம்பிக்கையோடு இருந்த எனது மனைவிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எனது குழந்தைகளுக்கும் நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக படத்தின் தயாரிப்பாளர்